السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم وفي الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى: ولا تطرد الذين يدعون ربهم بالغداة والعشي يريدون وجهه. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: اللهم أحيني مسكينا وأمتني مسكينا واحشرني في زمرة المساكين، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العليم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனின் அன்பும் அருளும் இருலக இரட்சகர் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலாரின் மீதும், அன்னலார் அவர்களை அடியுற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், இறைநேசர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கும் வருகை தந்திருக்கும் நம் மீதும் நமது வீட்டார்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அளவிலா கருணையும் என்றென்றும் குறைவின்றி நின்று மட்டும் ஆகுகாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்திலே பல்வேறு ஏற்றத்தாழ்களோடு அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறார். ஒரு சிலருக்கு அல்லாஹு தஆலா சொத்து சுகத்தை செல்வத்தை அல்லாஹ் கூட்டி கொடுப்பான். இன்னும் சிலருக்கு அல்லாஹு தஆலா ஏழ்மையை அல்லாஹ் கூட்டி கொடுப்பதுண்டு. அவரவர்களுடைய அந்த தனித்தனி தன்மையை குறித்து அல்லாஹ் கொடுப்பதுண்டு. அல்லாஹ் ஒரு சிலருக்கு சொத்து சுகத்தை கொடுக்கிறான் என்றால் அவரை சோதிப்பதற்காக. இந்த மனிதருக்கு இந்த சொத்து சுகத்தை கொடுத்தால், செல்வத்தை கொடுத்தால் அவன் என் பாதையில இருக்கிறானா இல்ல தவறான பாதைக்கு செல்லுகிறானா என்பதற்காக அல்லாஹ் ஒரு சிலருக்கு கொடுப்பா செல்வத்தை. இன்னும் சிலருக்கு அவர்களுடைய கண்ணியத்தை உயர்த்துவதற்காக, அவருடைய நன்மையை பார்த்து அவருடைய கண்ணியத்தை உயர்த்துவதற்காக அல்லாஹ் செல்வத்தை கொடுப்பதுண்டு. நாம் என்ன வேண்டும் என்று சொன்னால், ஏழ்மைத்தனத்தை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த உலக மக்களுக்கு, இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வரம் இந்த ஏழ்மைத்தனம். வாழ்ந்தவர்களே, காரணம் என்னவென்றால், அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விதமான சொத்து சுகத்தையும் அல்லாஹ் தருவதற்காக தயாராக இருந்தான். எல்லா விதமான சொத்து செல்வத்தையும் அல்லாஹ் கொடுப்பதற்காக தயாராக இருந்தான். ஒரு மலையை அல்லாஹ் தங்கமாக மாற்றி கொடுக்கிறேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தங்கமாக மாற்றி கொடுக்கிறேன் என்று சொல்லிய போதும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஏழ்மைத்தனத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் என்றால், அந்த ஏழ்மையில என்ன இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அளவுக்குன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினந்தோறும் துஆ செய்வார்களாம். அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனா, யா அல்லாஹ் என்னை ஏழையாக வாழச் செய்வாயாக. வ அமித்னி மிஸ்கீனா, யா அல்லாஹ் என்னை ஏழையாக மரணிக்க செய்வாயாக. வஹ்ஷுர்னி ஃபீ ஸும்ரத்தில் மசாகீன், யா அல்லாஹ் நாளை கியாமத்திலே என்னை ஏழை மக்களோடு என்னை எழுப்ப செய்வாயாக என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இவ்வாறு நாம் துஆ செய்யக்கூடியவர்கள் இருக்கிறோமா? நம்ம என்ன துஆ செய்து கொண்டிருக்கிறோம்? நம்ம என்னப்பா துஆ செய்து இருக்கிறோம்? யா அல்லாஹ் எனக்கு சொத்து செல்வத்தை கொடுன்னு நம்ம அல்லாஹ் இடத்துல துஆ செய்கிறோம். எனக்கு இந்த காரு, எனக்கு இந்த வீடு, எனக்கு இந்த இடத்தை எனக்கு எப்படியாவது வாங்கி கொடுத்தறியா அல்லாஹ் என்பதாக நாம் இதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே. ஆனால் அன்றைக்கு வாழ்ந்த சஹாபா பெருமக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏழ்மையாக வாழ்வதை விரும்பினார்கள், ஏழ்மையாக மரணிப்பதை விரும்பினார்கள், ஏழ்மையாளர்களுடைய கூட்டத்திலே எழுப்பப்படுவதை விரும்பினார்கள். அன்பார்ந்தவர்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா எல்லா கைர் பரக்காத்துகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுப்பதற்கு நாடிய பொழுதும் கூட பெருமானார் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இந்த ஏழ்மைத்தனத்தை தேர்ந்தெடுத்தார்கள் என்று சொன்னால், அந்த ஏழ்மையில என்ன இருக்கிறது, அல்லாஹ் அந்த ஏழ்மையில என்ன வைத்திருக்கிறான் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். வார்ந்தவர்களே, குர்ஆனினுடைய வசனம் சொல்லுகிறது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
ஒரு வசனத்திலே இப்படி சொல்லுவான். வரலாற்று செய்தி வருகிறது. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுகின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு சபையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. சுத்தி வேற ஏழ்மையான சஹாபா பெருமக்கள், அடிமையான சஹாபா பெருமக்கள், பிலால் ரலியல்லாஹ், ஹதரத் பிலால் ரலியல்லாஹ், ஹதரத் ஹப்பாப் ரலியல்லாஹ், ஹதரத் அம்மா ரலியல்லாஹ், ஹதரத் ஷுஹைப் ரலியல்லாஹ் போன்ற எல்லா விதமான ஏழ்மையான சஹாபாக்கள், போட்டு கிடக்க ஆடை கூட இல்லாத சஹாபாக்கள், கிழிஞ்ச ஆடையை அணிந்து கொண்டு தன்னுடைய மேனியை மறைத்துக் கொள்வதற்காக ஒருவருக்கு ஒருவர் பின்னாடி உட்கார்ந்து தன்னுடைய மேனியை மறைத்துக் கொள்வார்களாம். அந்த அளவுக்கு ஒரு ஏழ்மை. அப்பேற்பட்ட சஹாபாக்களுடைய கூட்டம் அமர்ந்திருக்கிறது. நடுவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில குறைஷிகளுடைய காஃபிர்கள், குறைஷி காஃபிர்களிலே மிக பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் பெருமானாரை சந்திப்பதற்காக வராங்க. இப்ப வந்த பொழுது இந்த காஃபிர்கள் எல்லாம் வருகிறார்கள். வந்து பெருமானார் இடத்துல கேட்கிறாங்க, நபியே, உங்களுடைய மார்க்கத்தை எங்களுக்கு எத்தி வைங்க, உங்களுடைய மார்க்கத்தை எங்களுக்கு எத்தி வைங்க, அதை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஆனால் இந்த இடத்துல கிடையாது, இந்த இடத்துல இல்ல. எங்களுக்கு அடிமையானவர்கள் எல்லாம், அடிமையாக இருந்தவர்கள் எல்லாம் இந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல நாங்கள் உட்கார்ந்தா எங்களுக்கு கண்ணியம் இல்லை. எங்களுக்குன்னு தனியா ஒரு இடத்துல, எங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இதை கற்றுக் கொடுங்கள் என்பதாக அந்த குறைஷியினுடைய காஃபிர்களுடைய தலைவர்கள் கேட்கும் பொழுது பெருமானார் பார்க்கிறார்கள். எவ்வளவு பெரிய காஃபிராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு தரங்கட்டவனாக இருந்தாலும் நம் இஸ்லாத்தை எட்டி வைக்க வேண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. கிடைத்த நேரத்தை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க. தன்னுடைய சஹாபா பெருமக்களை வெறுமனே திரும்பி பார்க்கிறார்கள். புரிந்து கொண்ட சஹாபா பெருமக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தற்பொழுது அவர்களிடத்திலே, அந்த காஃபிர்களிடத்திலே தனிப்பட்ட முறையிலே பேசுவதற்காக இருக்கிறார்கள். நம்ம ஓரமாக ஒதுங்கி உட்கார்ந்துருவோம். அந்த பள்ளியில் இந்த சபை இருக்கிறது, பள்ளியினுடைய ஓரத்திலே சென்று அந்த சஹாபாக்கள் எல்லாம் அமருகிறார்கள். உடனடியாக ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள், வந்து இறங்குகிறார்கள். அல்லாஹ்வினுடைய அந்த வசனத்தை ஓதி கேட்கிறார்கள். நபியே, வலா தத்ருதில்லதீன, அவர்களை விரட்டிவிட வேண்டாம். அல்லாஹ் கோபமாக சொல்லவில்லை. இந்த இடத்துல நாம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் கோபமாக சொல்லவில்லை. அல்லாஹ் எடுத்து சொல்லுகின்றான், வலா தத்ருதில்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் ஆஷியி யுரீதுன வஜ்ஹா. அவர்களுடைய இறைவனுடைய அந்த முகத்தை நாடிவாறு பகலிலும் இரவிலும் அவர்களுடைய இறைவனை அவர்கள் திக்ர் செய்து கொண்டு, தஅவா செய்து கொண்டு, அவர்களுடைய இறைவனை வணங்கி கொண்டு இருக்குகின்ற அந்த ஏழையானவர்களை நீங்கள் விரட்டிடாதீங்கன்னு சொன்னான் அல்லாஹ். பார்ந்தவர்களை நாம் சிந்திக்க வேண்டும். பெருமானார் வெளியே போங்கன்னு சொல்லல, பெருமானார் கோபமாக திரும்பி பார்க்கல, சாதாரணமாக திரும்பி பார்த்தார்கள். அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்கி வைத்தான் என்று சொன்னால், அந்த ஏழையானவர்கள், அந்த ஏழ்மை தன்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த அளவுக்கு முன்னுரிமை இருக்கிறது, அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு ஏழ்மையானவர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஏழ்மையை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஏழ்மையாக வாழச் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இன்னொரு ஹதீஸ் வருகிறது, திருமதியிலே பதிவு செய்யப்படுகிறது. அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யதுகுலுல் ஃபுகராஉல் ஜன்னah, நாளை சொர்க்கத்திலே ஏழைகள் சோனத்திற்குள்ளே நுழைவார்கள். கியாமத்திலே ஏழைகள் சோனத்திற்குள்ள நுழைவாங்க. இப்ப மற்றவர்கள் எல்லாம் சோனத்திற்குள்ள நுழைய மாட்டாங்களா? எல்லாருமே தான் சோனத்திற்குள்ள நுழைவாங்க. ஆனா கபலல் அகனியா, பணக்காரர்களை காட்டிலும் ஏழைய மக்கள், இந்த உலகத்திலே ஏழ்மையாக வாழ்ந்தவர்கள் பணக்காரர்களை காட்டிலும் கிட்டத்தட்ட 500 வருடங்களுக்கு முன்பதாகவே அவர்கள் சோனத்திற்குள்ள நுழைந்து விடுவார்களாம். அல்லாஹு அக்பர், எவ்வளவு பெரிய பாக்கியம்னு பாருங்க. 500 வருடங்களுக்கு முன்பதாகவே இந்த உலகத்திலே ஏழையாக வாழ்ந்தவர்கள் நாளை சொர்க்கத்திலே, கியாமத்திலே சொர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள் என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம். பார்ந்தவர்களே, அந்த சமயத்துல பணக்காரர்கள் எல்லாம் கை சேதப்படுவாங்க. இந்த உலகத்திலே நான் ஏழையாக வாழ்ந்திருக்க கூடாதா, நான் ஏழையாக மரணித்திருக்க கூடாதா என்பதாக கை சேதப்படுவார்களாம். ஒவ்வொரு செலவுக்கும் அல்லாஹ், ஒவ்வொரு பைசாவுக்கும் அல்லாஹ்வின் இடத்திலே பணக்காரர்கள் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஏழைகளுக்கு எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லை. பசியிலையும் பட்டினியிலையும் ஆடினவங்க தவறான வழியில சொத்து செலவழித்திருப்பார்களா? கிடையாது. அவர்களுக்கு எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்ல. அல்லாஹு தஆலா உடனடியாக சோனத்திற்குள்ள அமுச்சு வச்சிருவான். ஆனால் பணக்காரர்களுக்கு 1 ரூபாய் செலவழித்தால் கூட அவர்களுக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது.
அன்பார்ந்தவர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகம் எல்லாம் வெறும் ஒரு மாயை தான். அல்லாஹு தஆலா ஒரு திரையிட்டு இருக்கிறான் இந்த உலகத்திற்கு. அதாவது ஹதீஸில வருகிறது, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நரகத்தை படைத்து விட்டு ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்களை நரகத்தை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் நரகத்தை போய் பார்த்துட்டு, அதாவது சொர்க்கத்தை படைத்து விட்டு அல்லாஹ் சொர்க்கத்தை போய் பார்த்துட்டு வர சொல்லுவான். உடனே ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்களும் சொர்க்கத்தை சென்று பார்த்து விட்டு திரும்ப அல்லாஹ்விடத்துல வந்து சொல்லுவாங்க, யா அல்லாஹ், ரொம்ப அழகாக இருக்குது, இதற்குள்ள எல்லா மக்களும் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் என்பதாக சொல்லுவாங்க. உடனே அல்லாஹு தஆலா நரகத்தை படைத்து விட்டு அல்லாஹு தஆலா ஜிப்ரீலை நரகத்திற்கு சென்று பார்த்து வர சொல்லுவான். உடனே ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்களும் நரகத்தை சென்று பார்ப்பார்கள். ஒரு பகுதி இன்னொரு பகுதியை விழுங்கி கொண்டிருக்கும். பார்த்து விட்டு பெருமானார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்லுவாங்க, இதற்குள்ளே நுழைவதற்கு யாரும் ஆசைப்பட மாட்டார்கள் என்பதாக சொல்லுவார்களாம். உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நரகத்திற்கு ஒரு திரையிட்டு விடுவான். இப்பொழுது சென்று போய் பாருங்க, ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைப்பான். ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் சென்று பார்ப்பார்கள். அந்த பார்த்து விட்டு திரும்ப வந்து சொல்லுவாங்க, யா அல்லாஹ், இந்த நரகத்தை விட்டு யாராலும் தப்பிக்க முடியாது என்பதாக சொல்லுவார்களாம். இப்ப என்ன அர்த்தம்? அந்த திரை என்பது இந்த உலகத்தினுடைய மாயை, இந்த உலகத்தினுடைய அந்த சொத்து செல்வம் தான். அல்லாஹு தஆலா ஒரு திரையாக அந்த நரகத்திற்கு அல்லாஹு தஆலா இட்டிருக்கிறான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஏழை தன்மை இருக்குது, இது மிகப்பெரிய வரம், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் என்பதாக நாம் கருத வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் நாளைக்கு கியாமத்தில் அல்லாஹ் கேட்பான், ஐனல் ஃபுகரா, மலக்குமார்களிடத்திலே கேட்பான், ஐனல் ஃபுகரா, எங்க ஏழைய மக்கள் எங்கன்னு கேட்பான். உடனே ஏழைய மக்கள் எல்லாம் அமர்ந்திருந்தவர்கள் எல்லாம் எழுந்திருப்பார்கள். உடனே அல்லாஹ் தஆலா கேட்பானா, இந்த உலகத்துல நீங்க என்ன அமல் செஞ்சீங்கன்னு அல்லாஹ் கேட்பான். உடனே அந்த மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, யா ரப்பே, நாங்க இந்த உலகத்துல எந்த விதமான அமலும் நாங்க செய்யல, ஆனா நீ எங்களுக்கு நோயை கொடுத்தாய், நீ எங்களுக்கு ஏழ்மையை கொடுத்தாய், நீ எங்களுக்கு பஞ்சத்தை கொடுத்தாய், பசியை கொடுத்தாய், எல்லா நிலையிலேயும் நாங்கள் யகீனோடு இருந்தோம், நாங்கள் பொறுமையாக இருந்தோம் என்பதாக சொல்லுவார்கள். உடனடியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், ஆம், நான் உங்களுக்கு எல்லா விதமான சோதனைகளையும் கொடுத்தேன், நீங்க அந்த இடத்துல நீங்கள் பொறுமையாக காத்திருந்தீர்கள், யகீனோடு இருந்தீர்கள், இப்பொழுது நீங்க சொர்க்கத்திற்குள்ள நுழையுங்க என்பதாக அல்லாஹ் சொல்லுவானா. அப்பேற்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தனை நபர்களுக்கும் தர வேண்டும். அன்பார்ந்தவர்களை சிந்தித்து பாருங்க, அன்றைக்கு கியாமத்தினுடைய ஒரு நாள் என்பது இந்த உலகத்தினுடைய 1000 வருடங்களுக்கு சமமே. 500 வருடம் என்று நாம் கணக்கு போட்டால் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு பிறகுதான் இந்த உலகத்திலே வாழுகின்ற பணக்காரர்கள் இந்த சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் நாளைக்கு சொர்க்கத்திற்குள்ள நுழைவாங்க. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக சொல்லிவிட்டு சென்ற மிகப்பெரிய ஒரு சுப செய்தி என்பது இது. இந்த உலகத்திலே வாழுகின்ற மக்கள், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா பலவிதமான சோதனைகளை அல்லாஹ் கொடுப்பான், வறுமையை கொடுப்பான், அல்லாஹ் பசியை பட்டினியை கொடுப்பான், நோய் நொடியை கொடுப்பான். அந்த சமயத்திலே நீங்கள் அனைத்து உங்களுடைய வாழ்க்கை முழுக்கும் சோதனையாக இருக்கும். அந்த நேரத்திலே நீங்கள் பொறுமையாக காத்திருந்தீர்கள் என்றால் அந்த சோதனை தான் நாளை கியாமத்திலே உங்களுக்கு வெற்றியை தரும் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, வரக்கூடிய காலத்திலே நாம் இந்த சோதனையை தாங்குவதற்கான சக்தியை அல்லாஹ்விடத்திலே நாம கையேந்தி துஆ செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா நமக்கு அப்பேற்பட்ட அந்த சக்தியை அல்லாஹு தஆலா கொடுப்பானாக. இன்னும் அல்லாஹு தஆலா அந்த ஏழைய மக்களோடு அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் எழுப்ப செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.